வேகமாக ஓடி வரும் இந்த இளம்பெண் எதற்காக ஓடி வருகின்றார் தெரியுமா? காணொலியை பார்த்தால் பஸ்ஸை பிடிப்பதற்காக ஓடி செல்கின்றார் என அனைவரும் நினைக்கலாம். ஆனால் அந்த பெண் அதற்காக இவ்வளவு வேகமாக ஓடவில்லை. இந்த பெண் செய்த செயலை அவருக்கே தெரியாமல் மாடியில் இருந்து ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட அது வைரலாகி துணிக்கடையில் வேலை செய்யும் சுப்ரியா என்ற இந்த இளம்பெண்ணை தேடி சென்று தொலைக்காட்சிகள் பேட்டி எடுக்கும் அளவிற்கு லட்சக்கணக்கானோரை நிகழ வைத்துள்ளது இந்த இளம்பெண் செய்த செயல். காரணம், மேலிருந்து ஒருவர் தன்னை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அந்த பெண்ணிற்கு தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் பஸ்ஸிற்காக பஸ் நிறுத்தத்தில் காத்து கிடந்துள்ளார். எந்த பஸ்ஸும் அவர் நிற்கும் இடத்தில் நிற்பதாக அவர் உணரவில்லை. காரணம், பஸ் நிறுத்தத்தில் நிற்பதற்கு பதிலாக சற்று தள்ளி நின்றுள்ளார். ஒரு பஸ் வந்து அருகே இருந்த பஸ் நிறுத்தத்தில் நிற்கின்றது. அந்த கண் பார்வையற்றவர் பஸ் வந்தது தெரியாமல் நிற்கின்றார். வேலையை முடித்துக் கொண்டு அந்த வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சுப்ரியா இதை கவனிக்கின்றார். பஸ் வேற எங்கேயோ நிக்குது, கண் பார்வையற்றவர் வேற எங்கோ நிற்கின்றாரே என உணர்ந்த சுப்ரியா பஸ் கிளம்புவதற்கு முன் ஓடிப்போய் அந்த பஸ்ஸை பிடித்து, சார் போயிராதீங்க, கண் தெரியாதவர் அங்க இந்த பஸ்ஸுக்காக நிற்கின்றார், செத்த நேரம் இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் என நடத்துனரிடம் கூறி பஸ்ஸை செல்ல விடாமல் நிறுத்திவிட்டு மீண்டும் ஓடிப்போய் அந்த கண் தெரியாதவரை கையை பிடித்து மெதுவாக அழைத்து வந்து பஸ்ஸில் ஏற்றிவிடுகின்றார் சுப்ரியா என்ற அந்த இளம்பெண். மாடியில் இருந்து இந்த பெண்ணின் மனிதநேயத்தை கவனித்த ஒருவர் இது எல்லாவற்றையும் அவருக்கே தெரியாமல் செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். சிறு வயதில் எனது அப்பா எல்லோருக்கும் உதவி செய்வார், அதை பார்த்து வளர்ந்தவள் நான். அதனால் எனக்கும் அந்த பழக்கம் வந்துவிட்டது. இது நான் செய்யும் சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை யாரோ ஒருவர் எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வெளியிட்டதால் வைரலாகிவிட்டது. இதை பார்த்து எனது அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் என சுப்ரியா பேட்டி அளித்துள்ளார். யார் என்றே தெரியாத அந்த கண் தெரியாதவருக்காக அந்த பெண் ஓடிய ஓட்டம் அவரின் உயர்ந்த உள்ளத்தை நமக்கு உணர்த்துகின்றது.